நம்ம நிகழ்ச்சிக்காக தமிழர்களுடைய தென்கோடியிலிருந்து வடகோடிக்கு வந்திருக்காரு. நட்பு இருந்தாலும் நட்புக்கு ஆதரவு பேசுவதை சொன்னாங்க. ஒருவருடைய ஆதரவு இல்லாமல் இன்னொரு வளர முடியாது, வாழ விட முடியாது. அப்படி சினிமா துறையில கமர்ஷியலாக மாறி போனாங்க. இந்த சினிமாவில் ஆன்மீகம் பேசாமல், அரசியல் பேசாமல், ஆபாசம் பேசாமல், ஒரு கமர்ஷியலான எந்த விஷயத்தையுமே சேர்க்காமல் ஒரு சாதாரண ஒரு விசைத்தறி தொழிலாளியுடைய வாழ்க்கையை இயல்பாக எந்த விதமான சினிமா தரமும் இல்லாமல் எடுக்கக்கூடிய அந்த முயற்சியே ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு முயற்சி. அவர் எந்த அளவுக்கு சக மனிதர்களோடு பழகியிருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய பிரபலங்கள் தான் சாட்சி. ஏன்னா இந்த பிரபலங்கள் எல்லாமே ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள் இல்லை. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து அவரை வாழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அந்த வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக வளர வேண்டும், மலர வேண்டும். இந்த சினிமா துறையில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் எல்லா இன்பங்களையும் நன்மைகளையும் அவர் பெற வேண்டும். அவரை சார்ந்த டெக்னீசியன்ஸு இந்த படத்திற்காக அது இன்னைக்கு ஆடியோ லான்ச்சு, பாடலாசிரியர்கள் மற்றும் இசையமைப்பாளர் அவர் வந்து இளைஞராக இருக்காரு. ஒரு ஏஆர் ரஹ்மான் மாதிரி வரணும் அவர். அந்த மாதிரி அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஜோதியராக வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் மிகப்பெரிய உயரத்தை எட்ட வேண்டும். ஏன்னா நமக்கு வந்து டார்கெட் அடுத்தவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நாம என்னவா மாறணுங்கிற கோலை நாம தான் செட் பண்ணணும். டார்கெட் என்பது அடுத்த ஆளால் கொடுக்கப்படக்கூடியது. கோல் மட்டும்தான் நாம விஷனா செட் பண்ணக்கூடியது. மிகப்பெரிய கோலை செட் பண்ணி மிகப்பெரிய வளர்ச்சியை பெற வேண்டும். குறிப்பாக நண்பர் ஒரு அருமையான ஒரு நபர், மிகப்பெரிய வளர்ச்சியை ஒரு கதாநாயகனாக மட்டுமல்ல, ஒரு தயாரிப்பாளராக, இயக்குநராக மேன்மேலும் வளர அவராக வாழ்த்துக்களை நன்றி நன்றி. குறிப்பாக அந்த பத்திரிகை நண்பர்கள் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படத்துக்கு கூட ரெண்டு பக்கம் எழுதுங்க. அதுதான் நாங்கள் வந்து சொல்கிறோம். மீடியாவினுடைய சப்போர்ட் இல்லைன்னா வளர முடியாது. நீங்கள் சினிமாவை வாழ வைக்கணும், ஏற்கனவே வளர்ந்தவனை வாழ வைக்கிறது பெருசு இல்லை. ஆனால் வளர்ந்தாச்சு. வளர்ந்த மரத்துக்கு யாரும் தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லை. இதெல்லாம் சின்ன சின்ன செடிகள் மீடியாக்கள் கையில் தான் இருக்கு. ஏன்னா நாங்கள் வந்து நானும் ஒரு தயாரிப்பாளர் 9 படம் தயாரிச்சிருக்கோம். எல்லாமே அதாவது மினிமம் பட்ஜெட் படங்கள். அந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்க தான் பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டிவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நிறைய இளைய தலைமுறையினர் நிறைய விஷயங்கள், நிறைய வாழ்க்கையில சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு மக்களுக்கு. அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த இது வந்து செடியிலேயே கருகாம அதை வளர்த்து எடுக்க வேண்டிய பொறுப்பு மீடியா துறையினர், பத்திரிகையாளர்களுக்கு தான் இருக்கு. அதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். எங்களை விட நீங்கள் ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். ரொம்ப பக்கபலமாக இந்த மாதிரி ஒரு எளிய வீட்டு பிள்ளைகளை வளர்த்து எடுக்க வேண்டும், வாழ வைக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.